அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நாகேஷ், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 10th கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஜூனில் எக்ஸாம் எழுதலாமா, அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் 10th எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா 10th கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் ஆன பிறகு தான் அடுத்தது நீங்கள் 11th எக்ஸாம் எழுத முடியும். அடுத்தது பானு, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாம் எத்தனை டைம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எழுதலாம். அடுத்தது சீரியல் டாக்கீஸ், இந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 11th 12th ஒரே இயரில் கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக முடியும் நீங்கள், ஆனால் 11th ஒரு டைமாவது எழுதணும். அடுத்த டைம் எழுதும்போது நீங்கள் 11th பாஸோ இல்லை ஃபெயிலோ அந்த டைமில் 11th 12th ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். ஆனால் 11th 12th ஒரே டைமில் ஃபஸ்ட் டைம் எழுத முடியாது. அடுத்தது ஆர்ட், இந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்வி, 10th அப்புறம் டைரெக்டாக +2 எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எழுத முடியாது. முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் கிடையாது. அடுத்தது இவர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. 10th கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு, இப்போ 11th 12th இப்போ சேர்த்து எழுதலாமான்னு கேட்டிருக்காரு. 11th ஃபஸ்ட் டைம் எழுதும்போது 12th சேர்த்து எழுத முடியாது. ஒரு டைம் நீங்கள் 11th எழுதின பிறகு தான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் சேர்த்து எழுதலாம். அடுத்தது ஸ்வீட்டி, இந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, +2 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், மறுபடியும் +2 படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் படித்த ஸ்கூலில் கேட்டு பாருங்கள், மறுபடியும் ஜாயின் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் இயர்னு கேளுங்க. அவங்க அட்மிஷன் தராங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்கூல்லையும் கேட்டு பாருங்கள். ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் யாருமே அட்மிஷன் தரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்தது நாச், இந்த ஐடியிலேருந்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ நடந்த மார்ச் +2 எக்ஸாமில் ஆப்சண்ட் ஆகிட்டார். ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டையுமே இப்போ ஜூனில் நடக்கிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எழுதலாம். யாருக்காவது இப்போ வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட்டாக இருந்தால் உடனே கேளுங்க, இமீடியட்டாக நான் பதில் சொல்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும்.